ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல். நம்ம இன்றைக்கி இன்ஸ்டண்ட்டான அவல் முறுக்கு எப்படி செய்யணுன்றது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் ரெசிப்பியாக இன்ஸ்டண்ட்டாக ஒரு பட்டர் முறுக்கு ரெசிபி தான் செய்ய போகிறோம். அதுவும் அவலை வச்சு தான் நாங்கள் செய்ய போகிறோம். அவளும் அவளும் பொட்டுக்கடலையும் வச்சு செய்கிறது ரொம்ப ஈஸி. அது ரொம்ப மொறுமொறுப்பாகவும் இருக்கும். 10 நிமிஷத்தில் நீங்கள் இந்த முறுக்கு ரெடி பண்ணிடலாம். வாங்க இந்த சுவையான மொறுமொறுப்பான அவல் பட்டர் முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இதுக்கு அவல் அரை கப் எடுத்துக்கணும். பச்சரிசி மாவு 1 கப்பு, பொட்டுக்கடலை 1/4 கப்பு, கருப்பு எள்ளு 1 ஸ்பூனு, தேவையான அளவு உப்பு, காஞ்ச மிளகாத்தூள் 1/2 ஸ்பூனு, 1/2 ஸ்பூன் போல் பட்டர் எடுத்துக்கணும். இப்போ வெறும் வானலியில் நம்ம அவல் போட்டு நம்ம வறுத்துக்கணும். அவல் லைட்டாக சூடு ஏறின பிறகு நம்ம வச்சுருக்க பொட்டுக்கடலையும் சேர்த்து அதையும் நம்ம வெறும் வானலியில் வறுத்துக்கணும். ரெண்டுத்துலேயும் நல்லா சூடு ஏறின பிறகு ஒரு பிளேட்டில் போட்டு அதை நம்ம ஆற வச்சிடலாம். அடுத்து நம்ம வச்சுருக்க பச்சரிசி மாவு, நம்ம பேக்கெட் பச்சரிசி மாவு தான் யூஸ் பண்ணுறோம். அந்த பச்சரிசி மாவையும் வெறும் வானலியில் வச்சு மிதமான தீயில் நல்லா சூடு ஏறுற வரைக்கும் வறுத்துக்கோங்க. வறுத்து அதையும் ஒரு பிளேட்டில் போட்டு ஆற வச்சுக்கோங்க. இப்போ பொட்டுக்கடலை அவுல் நல்லா ஆறின பிறகு அதை ஒரு மிக்சியில் போட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்கோங்க. இது என்னதான் ஃபைன் பவுடராக அரைச்சாலும் நடுவில் சில கசடு இருக்கும். அதனால் அதை ஜலிச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு முறுக்கு பிழியும் போது உங்களுக்கு சிக்காமல் நல்லா வரும். இதே மாதிரியே நம்ம வச்சுருக்க பச்சரிசி மாவையும் நீங்கள் ஜலிச்சுக்கோங்க. அதுலேயும் ஏதாவது கசடு இருந்தாலும் அதுவும் வந்துடும். மாவு நல்லா நைஸாக இருக்கணும், எங்கேயும் கசடு இருக்கக்கூடாது. அப்போ தான் நம்ம புளியும் போது உங்களுக்கு வெடிக்காமல் சிக்காமல் ஈஸியாக வரும். இப்போது நம்ம வச்சுருக்க அந்த மாவு ரெண்டுத்தையும் கலந்துக்கலாம். இப்போ கூடவே தேவையான அளவு உப்பு போட்டு அதை எல்லா இடமும் பரவுற மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இப்போ முறுக்கு நல்லா சாஃப்டாக முறுமுறுப்பாக வரணுன்றதுக்காக நம்ம பட்டர் சேர்க்குறோம். கூடவே காரமும் சேர்க்குறோம், அப்புறம் எள்ளும் சேர்க்குறோம். இப்போது இந்த எல்லா பொருளையும் நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பட்டர் நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாவை நம்ம 1 கப் போல் வெதுவெதுப்பான தண்ணியில் நம்ம பிசைய போகிறோம். அப்போ தான் உங்களுக்கு அந்த முறுக்கோட டெக்ஸ்டர் நல்லா வரும். ஸோ இந்த 1 கப்பு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நீங்கள் நல்லா பிசைஞ்சிக்கோங்க. உங்களுக்கு மீதம் 1 ஸ்பூன் இல்லை 2 ஸ்பூன் போல் தான் மீறும், அந்த அளவுக்கு இருக்கும். ஸோ இதை நல்லா சாஃப்டான மாவு மாதிரி பிசைஞ்சிக்கோங்க. இப்போ வானலியில் எண்ணெய் சூடான பிறகு நம்ம முறுக்கு குழாயில் நம்ம இந்த மாதிரி முறுக்கை பிழிஞ்சிக்கலாம். அந்த முறுக்கு குழாயில் ஃபஸ்ட்டே எண்ணெய் தடவி வச்சுக்கோங்க. ஸ்டார் அச்சு போட்டுக்கோங்க. முறுக்கு நம்ம யூஸ்வலாக நல்லா ரவுண்டாக புழிவோம்ல, அந்த மாதிரி புழியாமல் இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக புழிஞ்சு விடுங்க. அப்போ தான் அந்த பட்டர் முறுக்கு மாதிரி இருக்கும். இது நல்லா கொஞ்சம் தடியாக இருக்கிறனால கொஞ்சம் நேரம் எடுத்து தான் உங்களுக்கு நல்லா கிறிஸ்பி ஆகும். அதனால் மிதமான தீயில் நல்லா கொஞ்சம் டைம் கொடுத்து அதை ஃப்ரை பண்ணி எடுங்க. நம்மளோட சுவையான அவல் பட்டர் முறுக்கு சூப்பராக தயாராகிடுச்சு. இது ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களோட ஃபீட்பேக்கை எங்களோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு சேரும். தேங்க்யூ.